afternoon. இன்னைக்கு vlog afternoonல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். டைம் 1:30 ஆச்சு. லஞ்ச் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னைக்கு சூப்பரான என்னோட ஆச்சியோட புதினா துவையல் அரைச்சிருந்தேன். அதோட ரெசிபி வந்து என்னோட ரெசிபி சேனல் யம்மி டம்மி ஆர்த்தி ரெசிபீஸ்ல ரீல் இல்லாட்டி ஷார்ட்ஸ்ல வந்துடும். ஓகே, ஸோ நீங்க போய் அதை செக் பண்ணுங்க. இப்போ நான் எங்க கிளம்பிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோயில்ல வந்து கொஞ்சம் மாசங்களாவே ஒரு ஷாப் இருக்கு. அந்த கடைக்கு போகணும்னு ரொம்ப நாளாவே நினைச்சிட்டு இருந்தேன். ஃப்ரோசன் ஐட்டம், சீஸ் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் உள்ள ஷாப். மெயினாட்டு மொமோஸ் வந்து எனக்கு வாங்கணும். ஸோ நேற்று நான் சதீஷ்ட வாங்க சொல்லியிருந்தேன். அவங்க இங்கே கடையில் பக்கத்தில் உள்ள கடையில் செக் பண்ணும்போது மொமோஸ் இல்லை. அதனால மேபி அந்த ஃப்ரோசன் கடையில் இருக்கலாம். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து அஞ்சனா எனக்கு தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கலரில் என்கிட்ட வந்து ட்ரெஸ்ஸு கிடையாது. ஸோ அதனால் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஷாப்பிங் போகலாமா? எஸ், போகலாம். என்ன ஒரு ஸ்மெல்லு! சே எப்படி தான் இந்த மீனெல்லாம் சாப்பிடுவாங்களோ. ஓகே, இதுதான் அந்த ஷாப்பு. ஹிந்து காலேஜ் ரோடு பக்கத்தில் அந்த ரோட்டில் இருக்குது. அந்த எண்டில் அங்கே டேம்ரோ இருக்குது. இப்போதான் வந்து ஷாப் போயிட்டு வந்தோம். நான் வந்து சில ஐட்டங்கள் வாங்கிட்டு வந்தேன். பட் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐட்டம் இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன், சிக்கன், அதுக்கப்புறம் அந்த பன்னீர் பால்ஸ், ஆலு பால்ஸ், ஆலு டிக்கி, அந்த மாதிரி எல்லா ஃப்ரோசன் ஐட்டம்ஸ், சாஸஸ் எல்லாமே ஹோல்சேலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நாகர்கோயிலில் இருக்கீங்க, நீங்கள் ரம்ஜான் டைம் எல்லாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது ஃப்ரோசனாக வேணும்னா அங்கே போய் செக் பண்ணுங்கள். ஃப்ரோசன் ஐட்டம் யூஸ்வலாக வந்து நம்ம வந்து ரொம்ப சாப்பிட்றது நல்லது கிடையாது தான். ஃப்ரெஷ்ஷு தான் நல்லது. பட் ஸ்டில் நமக்கு வந்து சில சமயம் வந்து செஞ்சு சாப்பிட மடியாக இருக்கும்போது, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னா வந்து வெஜ் மோமோஸ், க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், கார்ன் அண்ட் சீஸ் மோமோஸ், பன்னீர் மோமோஸ், வெஜ் ஸ்ப்ரிங் ரோல்ஸ், அதுக்கப்புறம் இந்த பெரி சீசனிங் பவுடர் வாங்கிட்டு வந்தேன். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஏதாவது கார்ன் ஏதாவது பாயில் பண்ணுறோன்னா இதை தூவி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஃப்ரீசரில் ஏற்றிடுவோம். ஃப்ரெஷ்ஷாட்டு நம்மளோட நாட்டு சீடு கிரேப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துச்சா. அதில் நிறைய கேன்சர் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. அதில் மெயினாக அந்த விதை தான் ரொம்ப நல்லதுங்க. மெயினாக மகா வந்து ஜூஸை காட்டியும் கடித்து சாப்பிட தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இதை மொத்தமாக போட்டு அரைச்சிடுவேன். நல்ல ஒரு பெரிய கப்பு நிறைய ஜூஸ் குடித்தோன்னா நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கிரேப் ஜூஸ் ரிஃப்ரெஷிங்காக இருக்க போகுது. சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. இது நான் கொரியாவில் வாங்கினது, நோஸ் பேக் அப்படின்னு. இது வந்து உங்களுக்கு அமேசானில் கூட கிடைக்கும். இது எப்படி இருக்கும்னா சின்ன நிறைய இருக்குது பத்தியா. செஞ்சு பாருங்க, குட்டி குட்டி இந்த மாதிரி இதுவா. ஸோ மகா தான் எனக்கு இதெல்லாம் அடிக்கடி ஞாபகப்படுத்துவா, அம்மா இதை போடு அப்படின்னு. செஞ்சு பாருங்க, குட்டி கிட்டி கேட் மாதிரி இருக்கு. வாரத்துக்கு ஒரு தடவை, 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க பண்ணா போதும். டைகர் கரெக்ட். நாங்கள் கொஞ்சம் பேக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம். இது வந்து அங்கே டைசோல நாங்கள் வாங்கினது. இது வந்து ஒரு அதே மாதிரில ஒன்று தான். இது மென்னுக்குள்ளதுன்னு தனியாட்டு, இது வந்து இன்னொன்று தனி அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு 10 minutes விட்டுட்டு பீல் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ பீல் பண்ணுவோம். அந்தளவுக்கு இல்லை, பட் அந்த ஹேர் எல்லாமே வந்திருக்கு. உங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸான என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? கிரேப்ஸ் அண்ட் குக்கும்பர். தமிழ் இன்னைக்கு மெதுவாக தானே. ஆமாம், மெதுவாக கிட்ட முதல் தொழில் தானே வரும். லாஸ்ட்ல அதுக்கு தானே கா வரும். நான் கா எடுத்து அதுக்கு தொழில் தெரிஞ்சுச்சு. சரி, மெதுவாக அப்படி எழுதிருக்கியா? சூடான குளிர்ஞ்ச சூடான தானே வரும். அதுக்கு ஆப்போசிட் சூடானக்கு
துணை எழுத்து வந்தோன்னா நான் வரும். ஆமா நான் மட்டும் எழுதிச்சு. துணை எழுத்து இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சு? நான் பார்த்தேன் ஆன்சர்ல. சரி, அடுத்து பருப்பு உருண்டைக்கு எதுமோ சொன்னீங்க. பருப்பு உருண்டைக்கு கருப்பு உருண்டை இருக்கு. கருப்பு உருண்டைனா சரி. அடுத்து அப்ப நீ வந்து நீ இன்னைக்கு தமிழ் வந்து அப்ப ஃபுல்லா தப்பா தான் எழுதியிருக்க. டைம் வந்து 3:45. பிள்ளைகளுக்கு டியூஷன் வந்து 4 o'clock. நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், எந்திரிச்சிருப்போம். ஆனால் சதீஷ் இருக்காங்க தெரியுமா? சதீஷ் ஃப்ரெஷ் ஆகுறதுக்கு நேப் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நேப் வந்து பவர் நேப்பு தான், 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்காது. What are you hiding? Grapes. ஒரு சிம்பிளான ப்ரோட்டீன் ஹேக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் டிஷ்ஷஸ் வந்து ஏதாவது வெரைட்டியாக சாப்பிட்ணுன்னு இருந்துச்சுன்னா இந்த டோஃபு சாலட் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு சாலட் குக்கும்பர், அதுக்கப்புறமா ஃப்ளேவருக்கு 2 பீஸ் ஹாலபினோ பெப்பர், அதுக்கப்புறம் 2 பீஸ் கர்கின். ஸோ நான் யூஸ் பண்ணுறது இதுதான், இந்த ஹாலபினோ, அதுக்கப்புறமா நம்மளோட கர்கின். இதில் 2 பீஸ் வந்து அந்த போடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஆமாம், லைட்டாக ஒரு பஞ்ச் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. சீசனிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சால்ட்டும் பெப்பரும் தான். ஸோ லெமன் ஊற்றியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் ஊற்றிக்கிறேன். ஆலிவ் ஆயில் எதுக்குன்னா டோஃபு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அதனால் 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில். வெஜிடபிள்ஸ் எல்லாம் டாஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து டோஃபுவை நான் இங்கே கட் பண்ணி க்யூப்ஸாட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வேணுன்னா இதை பேன் ஃப்ரை பண்ணிக்கலாம், பட் நாங்கள் வந்து அப்படியே க்யூப் பண்ணி ராவாக தான் போட போகிறோம். நம்மளோட வெஜிடபிள் மிக்ஸ்சரில் நம்ம டோஃபு ஆட் பண்ணிடலாம். ஹெல்தியான டோஃபு சாலட் ரெடி. சதீஷ் வந்து சூப்பர் மார்க்கெட் போயிருக்கும்போது இந்த கூவக்கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க. பொங்கல் வரப்போதில்ல, அதனால எல்லா கிழங்கும் வர ஆரம்பிச்சாச்சு மார்க்கெட்டில். இந்த கிழங்கு வந்து சதீஷ்க்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது சீனி கிழங்கு இருக்குல்ல, ஸ்வீட் பொட்டேட்டோ, அது இப்போ ஆல் டைம் கிடைக்குது. பட் நெக்ஸ்ட்டு ஃபேவரட் இதுவும் பனங்கிழங்கும். நான் இதை ஜஸ்ட் குக்கரில் போட்டு ஒரு 8-10 விசில் வச்சிட்டோன்னா வெந்துடும். உப்பு மட்டும் போட்டு வேக வைக்கணும். இப்போ நான் எங்கே ரெடி ஆகிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவுமே இல்லைங்க, வீட்டில் தான் ஒரு ரிவ்யூ வீடியோ வந்து ஷூட் பண்ண போகிறோம். ஹாமில்டன் பீச்சோட நியூலி லான்ச்ட் ஏர் ஃப்ரையர். ஸோ உங்களுக்கு தெரியும், அவங்களோட பிராண்ட் வந்து நான் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏதாவது ப்ராடக்ட் நியூவாக லான்ச் ஆச்சுன்னா ரிவ்யூக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. இன்றைக்கி அந்த ஏர் ஃப்ரையரை தான் நம்ம ரிவ்யூ பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அது உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோவாக வரும். ஷூட்டுக்கு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டின்னர் ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி ஏர்லியாகவே டின்னர் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 2 டின்னர். ஒன்று வந்து எனக்கு வேண்டி, இன்னொன்று மற்றவங்களுக்கு. எனக்கு ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா டம்ப்ளிங் நூடுல்ஸ் சூப் வந்து குடிக்கணும்னு ஒரே ஆசை, ஒரே கிரேவிங். ஸோ நமக்கு நம்ம குக் பண்ணவே மாட்டோம்ல, அதனால் இன்றைக்கி நான் அதுக்கு தான் இன்றைக்கி வந்து மெயினாக மோமோஸ் வாங்கிட்டு வந்ததே. ஸோ அதனால் எனக்குன்னு சூப்பரான ஒரு சிக்கனில் வெஜிடேரியன் டம்ப்ளிங் சூப். செகண்ட் டின்னர் பார்த்தீங்கன்னா மஷ்ரூமும் கருப்பு கொண்டக்கடலையும் போட்டு ஒரு கிரேவி வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கூட மெயின் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி எதுவுமே போட போகிறதில்ல, கீன்வாவை பாயில் பண்ணி அதுக்கு கூட சர்வ் பண்ண போகிறேன். ஸோ ஹை இன் ப்ரோட்டீனாக இருக்கும், பிகாஸ் கீன்வா வந்து ஹை இன் ப்ரோட்டீன் அண்ட் கருப்பு கொண்டக்கடலையும் ஹை இன் ப்ரோட்டீன். ஸோ ரொம்ப சிம்பிளான டின்னர் ஆனால் ஹெல்த்தியான டின்னர். ஸோ வாங்க சேர்ந்து டின்னர் பண்ணலாம்.
1 டேபிள் ஸ்பூன் ஆயில், ரெட் கரி பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் வச்சிருக்கேன். அது ஆயிலில் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் ஹோம்மேட் கூட பண்ணலாம். அதோட ரெசிபி கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் 2 மினிட்ஸ் இதை குக் பண்ணலாம். ரெட் கரி பேஸ்ட் கோகோனட் மில்க்கு கூட சேர்ந்து நல்லா குக் ஆயிடுச்சு. வெஜிடபிள் ஸ்டாக் ஆட் பண்ணிடலாம். இதோட ப்ராத் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சீசனிங் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் வினிகர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெட் கரி பேஸ்ட்லேயே சால்ட் இருக்கும், ஸோ சால்ட் தேவைன்னா மட்டும் ஆட் பண்ணலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூமு, ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற கேரட், கட் பண்ணி வச்சுருக்கிற டோஃபு. இது டோஃபு ப்ரோட்டீனுக்கு வேண்டி ஆட் பண்ணுறோம். நீங்கள் வந்து சிக்கன் சாப்பிடுவீங்க அப்படின்னா சிக்கனோ ப்ரானோ ஆட் பண்ணிக்கலாம். இதோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த ஃப்ரோசன் மோமோஸ் என்கிட்ட இருக்குது, அந்த டம்ப்ளிங்ஸை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது நீங்கள் வெறும் டம்ப்ளிங்ஸ் ஆட் பண்ணி விட்டுறலாம், பட் என்கிட்ட கொஞ்சம் ரைஸ் நூடுல்ஸ் இருக்குது, அதனால் நான் அதையுமே டேரெக்டாகவே இந்த ப்ராத்தில் ஆட் பண்ணிட போகிறேன். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் போதும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சாச்சுங்க. நம்மளோட நூடுல்ஸ் சூப் ரெடி. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கீரையை போட்டு முடிச்சிட்டிங்கன்னா நம்மளோட நூடுல்ஸ் டம்ப்ளிங் சூப் ரெடி. ப்ராத்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இந்த பவுல்லே சாப்பிட்லாம். டோஃபு ஸோ நம்மளோட டம்ப்ளிங்ஸ் செம்ம ஹாட்டாக இருக்கும். சூப்பர். ஸோ டின்னர் நம்பர் 2 ரெடி பண்ண போகிறோம். சேம் பாட்டை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம்ஸை இந்த மாதிரி பரத்தி விட்டுருங்க. ஹை ஹீட்டில் குக் பண்ணுங்கள். இது இப்படி குக் பண்ணும்போது உங்களோட மஷ்ரூம் வந்து நல்லா குக் ஆகும். ரொம்ப தண்ணி வந்து சாகி ஆகாது. 5 மினிட்ஸில் பாருங்கள் நல்லா ஸ்ட்ரிங்க் ஆகிடுச்சு. லைட்டாக ஒரு கோல்டன் கலரும் வந்துடுச்சு பாருங்கள். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு இதே பேனில் நம்ம கிரேவி ரெடி பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த ஜாரில் 2 வெங்காயம் 3 தக்காளி எடுத்து அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி வச்சுருக்கேன். அந்த மசாலாவையும் சேர்த்துறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு மூடி நல்லா திக்காகிற வரைக்கும் குக் பண்ண போகிறோம். நம்மளோட கிரேவி ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா கொதிச்சு நல்லா திக்காயிடுச்சு. இதில் தேவைக்கு தக்கன உப்பு, நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற சென்னா, நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மஷ்ரூம், கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி, மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். சென்னா மஷ்ரூம் ரெடி. நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி கீரை போட்டு இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். யூஸ்வலாக நம்ம பேக்கிங் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு ஒரு நோ பேக் டெசர்ட் பண்ண போகிறோம். சீஸ் கேக் தான் பண்ண போகிறோம். அந்த சீஸ் கேக் எதை வச்சு பண்ண போகிறோம்னா, என்கிட்ட இந்த பிளாக் செரி ஸ்ப்ரெட் ஃப்ரூட் ஜாம் இருக்கா. ஸோ ரொம்ப 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 வருஷத்துக்கு முன்னாடி நைஜலா லாசன் வந்து ஒரு சீஸ் கேக் ரெசிபி வந்து செஞ்சுருந்தாங்க. அதில் அவங்க டாப்பில் பார்த்தீங்கன்னா செரி வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அது என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சா, அதனால நான் அதை தான் ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஒரு பேசிக்கான சீஸ் கேக், பட் மேலே வந்து அந்த ஃப்ரூட் கம்போர்ட் மாதிரி இந்த செரி இது வைக்க போகிறோம். இதுக்கு பதில் நீங்கள் ரெகுலர் ஜாம், ஸ்ட்ராபெரி ஜாம், ராஸ்பெரி ப்ரிசர்வ், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸை வந்து சுகர் போட்டு ஜாம் மாதிரி செஞ்சு கூட நீங்கள் வைக்கலாம். யூஸ்வலாக சீஸ் கேக் வந்து ரவுண்ட் பேனில் பண்ணுவாங்கள்ல, நான் இன்றைக்கி ஸ்கொயர் பேன் தான் பண்ண போகிறேன். எனக்கு இந்த மாதிரி பீஸ் மாதிரி போடணும்னு இருக்குது. அதனால பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது ஆடியோட எக்கோபேக் பார்ச்மெண்ட் பேப்பர். சீஸ் கேக்கோட பேஸுக்கு நான் இந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதில் 2 பேக்கு 200 கிராம் டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் தேவை. அது ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். இதை நம்ம க்ரஷ் பண்ண போகிறோம். வந்து ஏதாவது ஒரு கட்டையோ இல்லாட்டி ரோலிங் பின் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிடுங்க. ரஃப்பாட்டு
இந்த பிஸ்கெட்டை க்ரஷ் பண்ணிடலாம். க்ரஷ் பண்ணியிருக்கிற பிஸ்கெட்ஸில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்டர் ஆட் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட சீஸ் கேக்கோட பேஸ். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேக்கிங் பேனில் ஆட் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட சீஸ் கேக்கோட க்ரஸ்ட். பேஸாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு லைன் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருவோம். அதுக்கடையில் நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். க்ரீம் சீஸ், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற க்ரீம் சீஸை ஒரு பவுலில் போட்டுருங்க. மில்கி மிஸ்டோட க்ரீம் சீஸ் தான் இது. 400 கிராம் டப். க்ரீம் சீஸில் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3/4 கப்பு பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகர். நீங்கள் இதுக்கு பதில் ஐசிங் சுகர் கூட ஆட் பண்ணலாம். பிஞ்ச் சால்ட்டு, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/2 கப்பு க்ரீம். எல்லாத்தையும் ஒரு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு க்ரீம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்மளோட க்ரீம் சீஸ் மிக்ஸ்சர் பாருங்கள், செம்ம க்ரீமி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம பேஸில் ஆட் பண்ணிடலாம். சீஸ் கேக் ஃபில்லிங்கை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வச்சிட போகிறேன். நெக்ஸ்ட் டே நம்ம இதுக்கு மேலே டாப்பிங் வச்சு சர்வ் பண்ணலாம். இது ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் செட் ஆகிடுச்சுங்க. இப்போ மேலே டாப்பிங் வச்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். டாப்பிங்க்கு வந்து நான் இந்த பிளாக் செரிஸ் ஃப்ரூட் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த ஜாமோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஒவ்வொரு வாட்டியும் நைஃபை க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு க்ளீனான ஸ்லைசஸ் கிடைக்கும். ஸோ நம்மளோட சீஸ் கேக் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்ம ரிச் அண்ட் மாய்ஸ்டாக ரெடி. ஓகே, நம்மளோட சீஸ் கேக்கோட டெக்ஸ்சர் பார்த்துடலாம். பாருங்கள், ஸோ செம்ம க்ரீமியாக ஃபோர்க்கை வச்சே நீங்கள் கட் பண்ணிடலாம். அவ்வளோ சாஃப்டாக க்ரீமியான டெக்ஸ்சர். கீழே பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பட்டரியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Aarti, I think so. V Aarti or Mrs. Aarti. Mrs. V Aarti, நீங்கள் வந்து ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்க போகிறீங்க. பிள்ளை கூட இந்தியாவில் இருக்க போகிறீங்களா, இல்லை சென்னையில் வந்து பிக் பாஸ் கூட இருக்க போகிறீங்களா? எது பிக் பாஸ் கூடயா? பிக் பாஸ்க்கு வந்து இது கொடுப்பாங்கல்ல வீட்டில் இருக்கிறதுக்கு, அதில் போக முடியாது. சென்னையிலே இருக்க போகிறீங்க. நான் சென்னையிலே இருக்கணுமா இல்லை உங்கள் பிள்ளைகள் கூட இருக்கணும்னு கேட்குறீங்களா? ஆப்வியஸ்லி நான் வந்து சென்னையில் தான் இருப்பேன். என்னடா எம்மா, சரி சரி சரி. ஃபஸ்ட்லேருந்து எம்மா என் ஃபஸ்ட்லேருந்து நான் ஒழுங்காக கவனிக்கலை உன் கொஸ்டினை. பிள்ளைகள் கூட இருப்பேனா இல்லைன்னா பிக் பாஸுக்கு போகணுமான்னு கேட்கியா? ஓகே. எவ்வா நான் என் பிள்ளைகளை விட்டுட்டு போவனா? கண்டிப்பாக போக மாட்டேன். சரி, எந்தி உங்கள் கூட தான் இருப்பேன். ஓகே ஓகே. எப்போ இப்போ தான் சந்தோஷம் வந்திருக்கு. நான் இப்போ மாஸ்டர் ஷெஃப் போட்டா போகிறேன். வேண்டாமா? பிக் பாஸ் போட்டா வேண்டாமா? சரி, உன் கூட இருக்கவா? சரி, குட் நைட் சொல்லிடுங்க. அப்பா குட் நைட். மகா குட் நைட். குட் நைட். பாய்.